நம்ம ஊரில் சூப்பர் மார்க்கெட் போனோன்னா மாமர கன்றுகள் இருக்கும், இல்லை ரோஜாப்பூ கன்று இருக்கும், எலுமிச்சை அந்த மாதிரி இருக்கும். இங்கே கனடாவில் கெனடியன் டயர் அப்படிங்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட் போயிருந்தேன். அதோடைய வாசலில் பாருங்கள், ஒரு 20 மரக்கன்று இருக்குது. அது என்னென்னு பார்த்தா ஆப்பிள் மரம். ஒரு 10 15 12 அடி உயரம் இருக்கிற மரக்கன்றுகள். அதில் ஆப்பிள் காய்ச்சிருக்கு, ஆனால் பழுக்கலை. அந்த விளையாமல் இருக்குது அந்த மரம் செடி. ஒரு செடி வந்து $70. நம்ம பணத்துக்கு $4400. $4000 கொடுத்து நீங்கள் ஒரு செடி வாங்கி வச்சிங்கன்னா அது ஒரு 3-4 வருஷம் கழித்து பெரிய மரமாகி உங்களுக்கு நூற்றுக்கணக்கான ஆப்பிள் காய்க்கும். வேணும்னா வாங்கி வளர்த்து பாருங்கள். இது ஒரு 20 கன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது பாருங்கள், இது வந்து ஒரு கலர் வந்து ஒரு கொய்யாப்பழம் கலரில் இருக்குது. இது விளையலை, சின்ன பிஞ்சு தான் அது. இது வந்து நான் எப்போவுமே சாயந்தரம் போல் வாக்கிங் போவேன். அங்கே வந்து ஒரு வீட்டில் கிங் ஸ்ட்ரீட், அந்த வீட்டோடைய கிங் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற வீட்டில் உள்ள மரம் பாருங்கள், கொத்து கொத்தாக இருக்குது ஆப்பிள். ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அப்படியே பலன்னு இருக்குது. ஒரு 7-8 காய் இருக்குது ஒரு மரத்தில். ஒரு கொத்தில் ஒரு கிளையில் வந்து பாருங்கள் 7-8 ஆப்பிள் இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு நல்ல விளைஞ்சி பழுத்து இருக்குது. இதை அப்படியே பறித்து சாப்பிட்லாம். இது வந்து எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு 500 மீட்டர் தொலைவில் இருக்குது. இப்போ பார்க்குறது வந்து போமன்வில்ங்கிற இடத்துல ஒரு ஆப்பிள் தோட்டம். இது வந்து நான் எங்கேயோ ஒருத்தர் நண்பர் வீட்டுக்கு காரில் போகும்போது இதை தாண்டி போனேன். அப்போ பார்த்தோம்னா ஒரு கிலோமீட்டர் கணக்காக இருக்குது அந்த தோப்பு. கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷமாக வண்டி காரு போகுது. அதில் வந்து தோப்பில் ஆப்பிள் தோட்டம் பார்த்துட்டே இருந்தோம். இது வந்து பார்த்தோம்னா நயகரா ஃபால்ஸ், நயகரா நீர்வீழ்ச்சி போயிருக்கும்போது அங்கே ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தோம். அந்த விடுதி பக்கத்தில் இருக்கிற வீட்டில் இருந்த ஒரு ஆப்பிள் மரம். இது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி வெள்ளையாக இருக்குது. இது வந்து இந்த பழுக்கலை, இப்போ தான் ஆரம்ப நிலை. இது வந்து ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்குல்ல, அந்த ஒரு மாடலுக்கு பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.